பாட்டி யாரடி உனக்கு பாட்டி? யாரு உனக்கு பாட்டி? எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்டு தைரியமா என்ன தொட்டு உரிமையோட பாட்டின் வர கூப்பிடுறியா நீ? உன்னை பார்த்தாலே எனக்கு கொலை வெறி வருது. இனி என் கண்ணு முன்னாடி நீ நிக்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் நான் வச்சதுதான் சட்டம். போடி வெளியில, போ வெளியே. வெளியில போடி முதல்ல. என்னடி திமிரா உனக்கு? விடுற அவளை. இனிமே இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இப்பவே இங்க இருந்து அவளை வெளியே துரத்தி ஆகணும். எதுக்கு அப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? யார பார்த்து காட்டு மிராண்டின்னு சொல்ற? உன்ன உங்களுக்கு வேணா யாரோவா இருக்கலாம். ஆனா எனக்கு என்னோட சொந்த மருமகன், என் பையனுக்கு முறைப்படி தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. இவ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அத்தனை பேர் முன்னாடி என் பொண்டாட்டி எப்பவும் இந்த வீட்டுல தான் இருப்பான்னு என் புள்ள உங்ககிட்ட சொன்னானா இல்லையா? அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இவளை இங்க இருந்து அனுப்புனா என்ன ஆகும்னு தெரியுமாத்த? ஏய், என்னடி ஆகும்? என்ன உன் புள்ள என்ன பண்ணிடுவான்? அவன் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டான். நீங்க இவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா ஆகாஷும் அவ கூட வீட்டை விட்டு போயிடுவான். இவளை கூட்டிக்கிட்டு உங்க கண்ணிலேயே படாம எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போயிடுவான். உங்க பேரை உங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் நீங்க இந்த வீட்டுல மகாராணி. அவ உங்களை விட்டு போயிட்டானா நீங்க வெறும் பூஜ்யம் தான். அதுக்கப்புறம் ஒரு புழு பூச்சி கூட உங்களை மதிக்காது. இவ்வளவு ஏன்? நானே உங்களை மதிக்க மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையாத்த? உங்களுக்கு இவளை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பரவாயில்ல. ஆகாஷ் இவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்னத்த? விட்டுருங்களேன். அது அவங்க வாழ்க்கை, வாழ்ந்துட்டு போட்டுமே. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவங்கள விட்டுருங்க. ஆகாஷ நான் ஏன் இப்படி ஒரு அப்பாவியா வளர்த்தேன்னு முறையா யோசிக்கிறேன். நான் அவனை அப்படி வளர்த்ததுனாலதான் நீ எல்லாம் என்கிட்ட இப்படி எகத்தாளமா பேசுற. பேசுடி, பேசு. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி பேசுவேன்னு நானும் பாக்கிறேன். வாடி. என் பேரை உன்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் முக்கியம் இல்லை. நான் ஏத்துக்கணும். சாகர வரைக்கும் உன்னை நான் இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு மொத்தமா உன்னை நான் துரத்துறனா இல்லையான்னு பாரு. அழாத நிலா.
அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களோட ஆதங்கத்துல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. அவங்க ஏற்கனவே மரண கண்ட பயத்துல இருக்காங்க. அந்த மரண கண்டத்தை உன்னோட ஜாதகம் சரி பண்ணணும்னு நினைச்சுதான் அவங்க உன்னை ஆகாஷுக்கே கட்டி வச்சாங்க. ஆனா இந்த கல்யாணமே தப்பான ஜாதகத்தால தான் நடந்திருக்குன்னா அவங்களால எப்படி பொறுத்துக்க முடியும்? அந்த ஆதங்கத்துலதான் அவங்க இப்படி கோவப்படுறாங்க. சரி, எது எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. ஆகாஷ் உன்ன மனசார மனைவியா ஏத்துக்கிட்டாமா. கடவுள் புண்ணியத்துல இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். சரியா? வா, நான் உன்னை மறுபடியும் ரெடி பண்றேன். வாமா. ஏங்க ஏங்க சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க, முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம் சித்து, எனக்கு சாப்பிடவே தோணல. ஏங்க, அதான் உங்க தங்கச்சி லைஃப்ல இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல. இப்ப அங்க நிலவுக்கும் ஆகாஷ்க்கும் சாந்தி முகூர்த்தம் கூட நடக்க போகுதா. இப்பதான் அம்மா மாதவி அம்மா கிட்ட போன்ல பேசினாங்களா. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எல்லாமே ஓகே தான் சித்து. ஆனா என் அம்மாவும் நிலாவும் இன்னும் என்ன தப்பா தானே பாக்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் நான் ஏதோ பெரிய துரோகி மாதிரி ஆயிட்டேன். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட விடுங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு உங்க நல்ல மனசை பத்தி சரியா புரியல. போக போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு வில்லன் கிடையாது. சூழ்நிலை தான் எல்லாருக்குமே வில்லன். அந்த நேரத்துல இருக்கிற சூழ்நிலை தான் ஒருத்தனை இன்னொருத்தனுக்கு வில்லனாவும் தப்பானவனாவும் காட்டுது. சூழ்நிலை சரியா மாறும்போது தப்பா தெரிஞ்சவங்க சரியானவங்கன்னு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிலாவும் உங்க அம்மாவும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை சரியா புரிஞ்சுப்பாங்க. அப்படி ஒரு சம்பவம் உங்க லைஃப்ல சீக்கிரமே நடக்க போகுது. கவலைப்படாம சாப்பிடுங்க. என்னங்க நீங்க, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, சாப்பிடுங்க. இல்லைன்னா நானே ஊட்டி விடட்டுமா? சித்து வேண்டாம் ப்ளீஸ், நான் வேணா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேல எப்போறங்க? சாப்பிடுங்க. உங்களால நானும் சாப்பிடாம இருக்கேன். எனக்காக நீயே இன்னும் சாப்பிடாம இருக்க. நீ சாப்பிடலாம்ல. அது எப்படிங்க முடியும்? என்னோட வருங்கால வைஃப் பட்னியா இருக்கும்போது என்னால மட்டும் எப்படிங்க சாப்பிட முடியும்? நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். ஏங்க, நீங்க இப்பவே சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா தானே ஃபியூச்சர்ல நமக்கு பிறக்க போற குழந்தைய ஆரோக்கியமா பிறக்கும். அட பாவி, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நீ குழந்தை வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? யோசிச்சா என்னங்க தப்பு? இப்பவே அதை பத்தி யோசிச்சா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா பிளான் பண்ண முடியும். சரி சரி, இந்தாங்க சாப்பிடுங்க.
கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு எங்க அம்மா தான் என் ஜாதக விஷயத்துல தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக உங்க ஆபீஸ்க்கு வந்தோம். என்னால சொல்ல முடியாம போயிடுச்சு. அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை மனசார ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என்ன பேருக்கு மட்டும் செஞ்சிடாதீங்க தான். பாரு, முதல்ல உன் அக்கா தென்றல என் பாட்டி தான் எனக்காக அலையன்ஸ் பார்த்தாங்க. அப்போ எனக்கு தென்றல் மேல எந்த விருப்பமும் வரல. ஆனா போக போக அவளோட வெளிப்படையான குணமும் நேர்மையும் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தென்றல என்னோட லைஃப் பார்ட்னராகவே ஏத்துக்க முடிவு பண்ணேன். ஆனா அந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டி பொண்ணை எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. உண்மையிலையும் ஆரம்பத்தில் எனக்கு விருப்பம் வரல. ஆனா எப்போ நீ என் பேரை உன் நெஞ்சில பச்சை குத்திக்கிற அளவுக்கு போனியோ அப்பவே நீயும் உங்க அக்கா மாதிரி நேர்மையான பொண்ணுதான்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். அது எவ்வளவு பெரிய அபத்தமான நம்பிக்கைன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. நீதான் புரிய வச்ச. நம்ம கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் தான் நீ என் பேரை உன் நெஞ்சில பச்சை குத்தி ஏமாத்திருக்கல. அப்படிலாம் இல்லத்தான். நான் நிஜமாவே உங்க மேல இருக்கிற காதல்னாலதான் உங்க பேரை பச்சை குத்தி இருக்கேன். காதலா? அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? பரிசுத்தமான அன்புன்னு அர்த்தம். உனக்கு என் மேல அப்படி ஒரு பரிசுத்தமான அன்பு இருந்திருந்தா நீ என்ன இந்த அளவுக்கு ஏமாத்திருப்பியா? நான் உங்களை ஏமாத்தல. அம்மா தான் என் ஜாதகத்தை. ஓகே ஓகே, உங்க அம்மா தான் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உன் ஜாதகத்தையே மாத்தி எழுதி என்னையும் என் பாட்டியும் ஏமாத்திட்டாங்க. இந்த விஷயத்த நீ என்கிட்ட முன்கூட்டியே சொல்லணும்னு நினைச்சோம், சொல்ல முடியாம போச்சு. அதானே? சரி, அதெல்லாம் விடு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பாட்டி உங்ககிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்களே, அதையே ஆரம்பத்திலேயே என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல. சொல்லு, ஏன் நினைக்கல? ஆனா உன் இடத்துல உங்க அக்கா தென்றல் இருந்திருந்தானா என்ன தெரியுமா செஞ்சிருப்பா? உன்ன மாதிரி என் பாட்டி கேட்டதும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, அந்த விஷயத்த உடனே எனக்கு தெரியப்படுத்தி இந்த கல்யாணத்தையே நிறுத்திருப்பா. ஏன்னா உங்க அக்காவோட நேர்மை அப்படி. அந்த நேர்மை உங்ககிட்ட துளி கூட இல்ல. அதனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு வசதியான வாழ்க்கை கிடைச்சா போதுன்னு சுயநலமா யோசிச்சு பிளான் பண்ணி நீ அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. இல்லத்தான், அப்படிலாம் இல்ல. அந்த நேரத்துல என் சூழ்நிலை அப்படி. அதனால உங்க பாட்டிக்கு பயந்துதான். இல்ல, உனக்கு என் பாட்டி மேல பயம் இருந்திருந்தா நீ அவங்க மேல பொய் சத்தியம் பண்ணிருக்க மாட்ட. பயம் இல்ல, நம்ம கல்யாணம் எப்படியாவது நடக்கணுங்கிறது தான். நீ அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்த அப்பவே என்கிட்ட தெரியப்படுத்திருந்தா நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. அதான் நீ அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட.
கல்யாணத்துக்கு இப்படிப்பட்ட ஃப்ராடுத்தனத்தை பண்ண நீ இந்த வாழ்க்கைய மட்டும் எப்படி நேர்மையா வாழ்ந்துருவ? நீங்க சொல்றத பார்த்தா என்ன இங்க இருந்து அனுப்பிடுவீங்களா? தயவு செஞ்சு அப்படி மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க தான். என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது. ரொம்ப நல்லவ மாதிரி அழாத. பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்க. நியாயமா பார்த்தா நீ செஞ்ச தப்புக்கு நான் உன்னை விட்டு பிரிஞ்சுதான் போகணும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நீ நல்லவன் நம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு உன்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கையும் நீதான் ரொம்ப கிளவரா பிளான் பண்ணி என்ன பண்ண வச்ச. இருந்தாலும் வாக்கு கொடுத்தது நான் தானே. நான் கொடுத்த வாக்கை எப்பவும் கைவிட்டதில்ல. அதுக்காவது உன்னை கடைசி வரைக்கும் என் கூட தான் வச்சிருப்பேன். அதுக்காக நான் உன்னை மன்னிச்சு என் ஒய்ஃபா ஏத்துக்கிட்டேன்னு நினைக்காத. என் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு தகுதி உனக்கு இப்போதைக்கு கிடையாது. ஃபியூச்சர்ல உனக்கு அப்படி ஒரு தகுதி வருமாங்கிறதும் எனக்கு தெரியாது. என்னைக்கு நீயும் தென்றல் மாதிரியே வெளிப்படையான நேர்மையான பொண்ணுதான்னு எனக்கு தோணுதோ அப்பதான் நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ முடியும். அது வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ. மத்தவங்க பார்வைக்கு தான் நாம 2 பேரும் அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா நமக்குள்ள நம்ம 2 பேரும் வேற வேறதான். இந்த ரூமை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுக்கு இப்ப தரையில படுக்க போற? நீ கட்டிலேயே படு. என்ன பாக்குற? இந்த மாதிரி வசதியான வாழ்க்கைக்கு தானே நீ என்ன இவ்வளவு தூரம் ஏமாத்திருக்க. அப்புறம் என்ன? பிளீஸ் வாழ்ந்துக்கோ, பிளீஸ். நான் தரையில படுத்துக்கிறேன். வேண்டாம் தான். நீங்க இந்த வீட்டுல என்ன தங்க சொன்னதே போதும். நான் தரையில படுத்துக்கிறேன், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. உங்களுக்கு தரையில படுத்து பழக்கம் இல்ல. இப்படிப்பட்ட உண்மையான பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கல்ல. இனிமே பழகாத விஷயத்தெல்லாம் நான் பழகிக்கணும். பழகிக்கிறேன். இந்த கல்யாணத்துல உனக்கு ஒரு நோக்கம், என் பாட்டிக்கு ஒரு நோக்கம், உன் அம்மாவுக்கு ஒரு நோக்கம். கடைசியில உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் தான் கோமாளி ஆயிட்டேன்ல. அத நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல நான் எங்க படுத்தாலும் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அதான் ப்ளீஸ், அதான் நீங்க பெட்லயே படுங்க ப்ளீஸ். விடு நிலா, ப்ளீஸ் கொடுங்க. நான் உங்க கால்ல வேண்டால விழுறேன். வேண்டாம், விடு நிலா ப்ளீஸ். அதான் நான் கீழே படுத்துக்கிறேன். நீங்க மேலே படுங்க. இல்ல, நான் கீழே படுத்துக்கிறேன். ப்ளீஸ் விடு நிலா. இல்ல தப்பா. இவ்வளவு நேரம் ரொம்ப நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். அனாவசியமா என்ன மிருகமாக்காத. விலகி போ.